இதுல என்ன இருக்குதுன்னா, நான் இறங்கி நடந்தே போயிடுறேன். நீங்க சொன்ன மாதிரியே ஜோதி டவர்ஸ் இங்கிருந்து பக்கம்தான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னவன் காசை எடுத்து டிரைவரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். டாக்ஸி டிரைவரும் அங்கிருந்து கிளம்பிய பின் இப்பொழுது விக்ரம் மட்டுமே அந்த இடத்தில் இருந்தான். அத்தனை நீளமான பெரிய தெருவில் ஒரு காக்கா கூட இருப்பதாக தெரியவே இல்லை. காற்றடிக்கும் சத்தமும் காகங்கள் கரையும் சத்தமும் அவன் காதுகளில் மிக தெளிவாக கேட்டது. சுல்லென்று அடித்து கொண்டிருக்கும் அந்த வெயிலில் விக்ரம் ஒருவன் மட்டுமே தனி நபராக அந்த தெருவில் நடந்து கொண்டிருந்தான். என்ன, இப்படி பகல் நேரத்திலேயே இந்த இடத்துல யாரையுமே காணோம் என்று தனக்குத்தானே முணுமுணுத்தவன் மனதிற்குள் ஏதோ ஒன்று தவறாகப்பட்டது. அப்பொழுது அவனது போன் அடித்தது. அதில் ராக்கெட் ராஜாவின் பெயர் இருக்க உடனே அவன் அந்த போன் காலை அவன் அட்டன் செய்ய போன சமயம் அவன் அருகே இருந்த பில்டிங் ஒன்றில் ஒரு உருவம் இருப்பதை தனக்கு முன்னால் தெரிந்த நிழலில் பார்த்து விட்டான். அந்த உருவத்தை பார்த்ததுமே விக்ரம் உணர்ந்து கொண்டான் ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடந்து கொண்டிருப்பதை. ஒரு கணம் அவன் தன்னை சுதாரித்துக் கொள்ளும் முன் அவனை நோக்கி ஒரு புல்லட் மிக வேகமாக பறந்து வந்தது. அதை தெரிந்து கொண்ட விக்ரம் படார் என அந்த இடத்தில் இருந்து விலக அந்த புல்லட் அவன் நின்று கொண்டு இருந்த தரையை துளைத்து கொண்டு உள்ளே சென்றது. இன்னும் ஒரு நொடி தாமதித்து இருந்தால் கூட அந்த புல்லட் நேராக விக்ரமின் தலையை தான் துளைத்திருக்கும். உயிர் போவதற்கு கூட எந்த ஒரு ஆச்சரியமும் இருந்திருக்காது. அப்படிப்பட்ட மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது விக்ரம் தப்பித்து விட்டான். அடுத்த கணம் அவன் அங்கு நிற்காது அங்கிருந்து வேகமாக ஓட்டம் பிடித்து எங்கோ சென்று மறைந்து கொண்டான். இங்கே விக்ரமை ஷூட் செய்வதற்காக பில்டிங்கில் இருந்த ஒருவன் அவன் தப்பியதை நினைத்து குழப்பத்தில் இருக்க அவன் அருகில் இருந்த இன்னொருவனோ, டேய், நல்லா கரெக்டா குறி வச்சு தானே ஷூட் பண்ண சொன்ன, அப்புறம் எப்படிடா அவனை தப்பிக்க விட்ட? நீ ஷூட் பண்ண புல்லட் இந்நேரம் அவன் தலையை தொலைச்சிருக்கணும், ஆனா மிஸ் ஆயிடுச்சு. பாஸ்கிட்ட என்ன பதில் சொல்றது என்று அவன் அந்த கன் வைத்திருக்கிறவனை மிரட்ட, இங்க பாருடா, நீ தானே என் பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்த, நான் கரெக்டா தானே ஷூட் பண்ணேன், ஆனா அவன் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல, ஸ்பாட்ல கரெக்டா மிஸ் ஆயிட்டான்டா. நான் அவங்கிட்ட இருந்து இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம கன்னுல இருந்து எஸ்கேப் ஆனவன் இப்ப நம்ம கண்ணுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். எங்க போயிருக்கான், என்ன ஆனான்னு எனக்கு எதுவுமே தெரியல. இங்க இருந்து பார்த்தா அவன் எங்க இருக்கான்னு கண்டிப்பா தெரியும். ஒரு நிமிஷம் என் கூட சண்டை போறதை நிப்பாட்டிட்டு அவன் எங்க இருக்கான்னு தேடு என்று கையில் கன் வைத்திருந்தவனும் பதிலுக்கு அவனை மிரட்டிக்கொண்டு சுற்றி முற்றி பார்க்க அவர்கள் இருவருக்கும் பின்னாலும் விக்ரம் வந்து நின்றான். சுற்றுமுற்று தேடியவர்கள் இப்பொழுது தங்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கும் விக்ரம் பக்கம் திரும்ப அவர்கள் இருவருக்குமே அத்தனை அதிர்ச்சி. திடீரென அவனை அங்கு பார்த்தவர்கள் பயத்தில் தோன்றிய பதட்டத்தில் தங்கள் கையில் இருந்த கன்னை நழுவ விட்டு அப்படியே பின்வாங்கினர். நீ எப்படி மேல வந்த? நீ இங்கிருந்து காணாம அது வந்து இங்க புல்லட் மிஸ் ஆகி என்று ஒருவன் பயத்தில் ஏதேதோ பிதற்ற அவனது வாயிலேயே ஓங்கி ஒரு எத்து விட்டான் விக்ரம். அதை பார்த்த இன்னொருவன் வேகமாக ஓடி வந்து விக்ரமை தாக்க வர அதை கவனித்த விக்ரம் அவனது வயிற்றில் ஓங்கி எத்துவிட அவன் பறந்து சென்று பில்டிங் மாடியில் கட்டடத்திற்காக வைக்கப்பட்டிருந்த ட்ரம் மீது மோதி கீழே விழுந்தான். அவர்கள் இருவரும் தங்களால் முடிந்தவரை மீண்டும் மீண்டும் ஓடி வந்து விக்ரமை தாக்க அவர்கள் இருவரையுமே போட்டு அடி நொங்கு எடுத்து விட்டான். அவன் அடித்த அடியில் அவர்களது முகத்தில் இருந்தும் வாயில் இருந்தும் ரத்தம் வடிய ஆரம்பித்தது. விடாது மீண்டும் மீண்டும் போட்டி போட்டவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் வலி தாங்க முடியாமல் தரையில் ஒரு ஓரமாக சாய்ந்து விட்டனர். எங்கே இங்கிருந்து ஓடினால் தங்களை கொன்று விடுவானோ என்று விக்ரமை பார்த்து பயந்தவர்கள் அங்கிருந்து ஓடாமல் ஒரு ஓரமாக சாய்ந்து அமர்ந்திருந்தனர். விக்ரமை பார்க்கும் அவர்கள் பார்வையிலேயே மரண பயம் அப்பிக்கொண்டு இருந்தது. அதை உணர்ந்தவன் மெதுவாக அவர்கள் அருகில் வந்து, எனக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களாடா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னை இந்த அளவுக்கு பக்காவா பிளான் போட்டு தூக்குறதுக்கு ரெடி பண்ணிருப்பீங்க. நீங்க பண்ண இந்த வேலைக்கு உங்க 2 பேரையும் நான் இந்நேரம் சாவடிச்சிருக்கணும். ஆனா இன்னும் உங்களை சாவடிக்காம போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னா நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கேன்னு அர்த்தம் என்று அவன் சொல்ல அவர்கள் இருவரும் புரியாமல் முழித்தனர். என்னடா 2 பேரும் இப்படி காணாம போன ஆடு மாதிரி முழிக்கிறீங்க? ஓ, நான் எதுக்காக உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தேன்னு யோசிக்கிறீங்களா? அது வந்து உங்ககிட்ட இருந்து எனக்கு உண்மை மட்டும் வரணும். ஒழுங்கு மரியாதையா உங்களை யார் இங்க அனுப்புனதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன். இல்லையா நீங்க 2 பேரும் சாக போறது கன்ஃபார்ம். இப்ப தெரியுதா நான் எதுக்காக உங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கேன்னு என்று அவன் சொல்ல
தங்களுக்குள் மட்டும் அடிக்கடி பேசிக்கொண்ட அவர்கள் இருவரும் விக்ரமிடம் மறந்தும் கூட வாயை திறந்து பதில் சொல்வதாக இல்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்தவன் அவர்கள் இருவரையும் சரமாரியாக போட்டு அடித்து தாக்க அவன் அடித்தாங்க முடியாமல் அவர்கள் இருவரும் மயங்கி விழுந்தனர். அப்பொழுது மீண்டும் அவனது போன் அடித்தது. விக்ரம் அந்த போன் காலை கட் செய்துவிட மறுமுறையும் போன் அடிக்க போனை எடுத்து பார்த்தான். அதில் ராக்கெட் ராஜா தான் அவனுக்கு கால் செய்திருந்தான். நான் கால் கட் பண்ணி விட்டோம், மறுபடியும் ராக்கெட் ராஜா கால் பண்றான். இப்படி விடாம எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கானா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இருக்கான்னு அர்த்தம். என்னையும் இவங்க இங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஸோ சம்திங் ராங் என்று நினைத்தவாறு காலை அட்டன் செய்தவன், சொல்லு ராக்கெட் ராஜா, என்ன விஷயம்? கால் கட் பண்ணி மறுபடியும் கால் பண்ற, ஏதாவது எமர்ஜென்சியா என்று மிகவும் சீரியஸாக கேட்க எதிர்முனையில் இருந்த ராக்கெட் ராஜா, விக்ரம் சார், நீங்க சொன்ன மாதிரியே விஷயம் ரொம்ப சீரியஸ் தான். என்னை இங்க 2-3 பேர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க என்று சொல்ல அதை கேட்ட விக்ரமிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. என்ன சொல்ற, உன்னையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்களா என்று அவன் கேட்டதை வைத்து ராக்கெட் ராஜா, என்ன சார் இப்படி கேட்குறீங்க? நீங்க கேட்கறத பார்த்தா எதிரிகள் உங்களையும் என்று தனது வார்த்தையை முழுமைப்படுத்தாமல் நிறுத்திவிட, ஆமா ராக்கெட் ராஜா, என்னையும் ஷூட் பண்ணி தூக்க பார்த்துட்டாங்க, பட் நான் சேஃப் தான் இப்போ என்று அவன் சொல்ல, சார் விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஏதோ பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. என்னையும் உங்களையும் சேம் டைம்ல அட்டாக் பண்ணவங்க அதே டைம்ல நந்தகுமாரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போ நந்தகுமார் ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு என்று ராக்கெட் ராஜா சொல்ல, அவன் சொன்ன இந்த விஷயம் விக்ரமிற்கு மிகவும் ஷாக்காக இருந்தது. ஓகே, நீ இப்ப இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் போ, நானும் அங்க வந்துடுறேன் என்று சொன்னவன் தன் முன்னால் கிடந்த இருவரையும் அங்கு இருந்த ஒரு ரூமிற்குள் போட்டு அடைத்துவிட்டு அங்கிருந்து நேராக நந்தகுமாரை அட்மிட் செய்திருக்கும் ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றான். டாக்ஸியில் சென்று கொண்டிருந்தவன் தன் மனதிற்குள், நேத்து ஜேம்ஸ் கூட சண்டை போட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சௌந்தர்யாவும் இந்த ஜேம்ஸ்க்கு லத்தீன் குரூப்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு சொல்லியிருக்கா. ஸோ ஒரே டைமில் எங்கள் 3 பேரையும் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா இது அந்த ஜேம்ஸோட வேலையாக தான் இருக்கணும். இது எல்லாத்துக்குமே ஜேம்ஸ் அண்ட் அந்த லத்தீன் குரூப்ஸ் தான் காரணம். நான் இந்த லத்தீன் பிரச்சனையை இத்தனை நாளாக ராக்கெட் ராஜா கையில் விட்டுட்டு அமைதியாக இருந்தது என்னோட தப்பு. இவங்க என்னையே கொல்ல துணிஞ்சிட்டாங்க, இதுக்கு மேலேயும் நான் இந்த விஷயத்தை இப்படியே அசால்ட்டாக விட போகிறதில்ல என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க அப்பொழுது சுரபி அவனுக்கு கால் செய்தாள். அவளிடம் தனக்கு நேர்ந்த ஆபத்தான விஷயத்தையும் சொல்ல விரும்பாதவன் மெதுவாக தனக்குள் இருக்கும் பதட்டத்தையும் பரபரப்பையும் மறைத்து கொண்டு போனை அட்டன் செய்து எப்பொழுதும் போல நார்மலான குரலில், சொல்லு பேபி, என்ன விஷயம் என்று நார்மலான வாய்ஸில் கேட்க அவளோ மிகவும் பதட்டமான குரலில் பரபரப்பாக, விக்ரம், நீ இப்ப எங்க இருக்க? நீ இன்னைக்கு மார்னிங் ஆபீஸ் வரதா தானே சொன்ன, ஏன் இன்னும் வரல? கொஞ்சம் சீக்கிரம் வா என்று அவள் மிகவும் பதட்டமாக பேச அவள் குரலில் உள்ள பதட்டத்தையும் பயத்தையும் உணர்ந்து கொண்டவன், என்னாச்சு நம்ம பேபிக்கு? எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுறா? ஒருவேளை நம்மளை அட்டாக் பண்ண மாதிரி அங்க சுரபியையும் என்று நினைத்தவன் அதற்கு மேல் சிறிதும் கூட யோசிக்க மனதைரியம் இல்லாமல் அவளிடமே, பேபி என்னாச்சு? எதுக்காக இவ்வளவு பதட்டமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா என்று அவன் கேட்டான். விக்ரம், மார்னிங்ல இருந்து இங்க ஒரே ப்ராப்ளமா இருக்குது, எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. நீ எவ்வளவு சீக்கிரமா இங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வா என்று சொன்னாள் அவள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.